2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான புதிய தமிழகம் கட்சியினரிடத்தில் போட்டியிடக்கூடிய விருப்பமுள்ளத்தில் மனுக்களை பெற்று கடந்த 2 நாட்களாக 21 மாவட்டத்தை சார்ந்த 300க்கும் மேற்பட்ட புதிய தமிழகம் கட்சியினுடைய நிர்வாகிகளுடன் நேர்காணல் நடைபெற்றிருக்கிறது. நேற்று 6 மாவட்டங்களிலும் இன்று 15 மாவட்ட நிர்வாகிகளிடத்திலும் இந்த நேர்காணல் நடைபெற்றிருக்கிறது. இந்த 2 நாள் நேர்காணலில் ஏறக்குறைய 60 மிக முக்கியமான பொது தொகுதிகள் மற்றும் ரிசர்வ் தொகுதிகளை அடையாளம் கண்டு அதில் போட்டியிடுவதற்கு உண்டான தகுதியான வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் எஞ்சியிருக்கக்கூடிய 10 மாவட்டங்களுக்கு மேல் அடுத்த 2 தினங்களில் அவரிடத்திலும் நேர்காணல் நடைபெறவிருக்கிறது. கடந்த காலங்களை விட இந்த ஆண்டு எண்ணற்ற புதிய தமிழகம் கட்சியினுடைய நிர்வாகிகள் கடந்த 2 நாட்கள் நடைபெற்ற நேர்காணத்தில் மிகவும் ஆர்வத்தோடு கலந்து கொண்டிருக்கிறார்கள். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தமட்டிலும் புதிய தமிழகம் கட்சி தமிழ்நாட்டில் ஒரு நல்லாட்சி அமைவதற்கு, தமிழ்நாட்டில் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்ற முழக்கத்தோடு கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும். அதற்காக புதிய தமிழகம் கட்சி அனைத்து விதமான செயல்பாடுகளையும் மேற்கொள்ளும் என்று ஏற்கனவே கடந்த ஜனவரி மாதம் 7ஆம் தேதி புதிய தமிழகம் கட்சியின் 7வது மாநாட்டிலே தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். அதனுடைய அடிப்படையில் தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவதற்கும் ஊழலற்ற, கனிவள கொள்ளைகள் இல்லாத, தமிழ்நாட்டில் மது, போதை, புகை அறவே இல்லாத, லஞ்ச நாவல்யம் இல்லாத ஒரு ஆட்சியை அமைப்பதற்கு முழு முயற்சியை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கட்சி எனக்கு வழங்கக்கூடிய அதிகாரத்தினுடைய அடிப்படையில் நாங்கள் தமிழ்நாட்டில் ஏற்கனவே 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலிலும் 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்கம் பெற்றதனுடைய அடிப்படையில் இன்று இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் அஇஅதிமுக தலைமை தாங்குகிறது என்ற அடிப்படையில் அவர்களோடு பல கட்ட சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தினோம். நேரடியாகவே நான் ஒரு முறை தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர், அதை அஇஅதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய அவர் இல்லத்திலே சந்தித்து பேசினோம். அதற்கு பிறகு அவருடைய பிரதிநிதிகள், மிக முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு 4-5 முறை நானும் அவர்களை சந்தித்தேன். அவர்கள் என்னுடைய இங்கே இல்லத்திலும் சந்தித்தார்கள், சென்னையிலும் சந்தித்தோம். மிக முக்கியமாக நாங்கள் அவருடைய சந்திப்பின் போது வைத்த முக்கியமான கோரிக்கை ஒன்று,
2019ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் போதும், அதே 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போதும் பேச்சுவார்த்தையின் போது எங்களுக்கு தென் தமிழகத்திலே நீண்ட நாட்களாக ராஜ்யசபா யாருக்கும், குறிப்பாக தேவேந்திரோட மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கப்படவில்லை. எனவே ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கப்பட வேண்டும் என்றும், அதே போல நாங்கள் புதிய தமிழகம் கட்சி 21 மாவட்டங்களில் வலுவாக ஒரு 120க்கு மேற்பட்ட தொகுதிகள் வலுவாக இருக்கிறது. 12லிருந்து ஒரு 15 தொகுதிகள் எங்களுக்கு கொடுத்தால்தான் நாங்கள் இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைகளின்படி தனிச்சின்னத்திலே போட்டியிட முடியும் என்ற கருத்தை முன்வைத்தோம். அவர்கள் 12, 15 எல்லாம் முடியாது, 12 முடியாது என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு 9, 8 என்று வந்தார்கள். கடைசியாக மிக முக்கியமான ஒருவர் நீங்கள் சரியாக 7 இடங்களை எழுதி கொடுங்கள், அதை நாங்கள் நிறைவு செய்வோம் என்று சொன்னார்கள். அதில் குறிப்பாக புதிய தமிழகம் கட்சி ஏறக்குறைய 21 மாவட்டங்களில் வலுவாக இருந்தாலும் கூட மிக அதிகமாக நாங்கள் களப்பகுதியாக தளமாக இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்டம், கொடியங்குளம் பிரச்சனைக்காக போரிட்ட காரணத்தினால தூத்துக்குடி மாவட்டத்திலே ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி, 2வது மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய போராட்டம் என்ற காரணத்தினால தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் நான் 7 முறை போட்டியிட்டு இருக்கிறேன். அங்கே அந்த தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் 3 ரிசர்வ் தொகுதிகள் இருக்கின்றன. ஒன்று சங்கரங்கோயில், 2வது வாசவநல்லூர், 3வது ஸ்ரீவில்லிபுத்தூர். அதில் 2 கொடுத்தால் பரவாயில்லை என்று நாங்கள் கேட்டோம். கடைசியாக 1வது 3ல் 1வது அந்த தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு தொகுதியாக கொடுக்கணும். அதுக்கு பிறகு ராமநாதபுரத்துக்கு பரமக்குடி, அதுக்கு பிறகு நிலக்கோட்டை, வால்பாறை, இதுபோல் அதே போல் மத்திய பகுதிக்கு ஒன்று, டெல்டா பகுதிக்கு ஒன்று, அவர்கள் கடைசியாக 7 தொகுதிகள் எழுதி வாங்கி சென்றார்கள். அதுக்கு பிறகு மீண்டும் ஒருத்தர் இல்லை, நீங்கள் நாங்கள் இது கொஞ்சம் பரிசீலித்தோம், எங்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கிறது, இன்னும் 2 ஏதாவது குறைத்து கொண்டு 5 கொடுத்தால் நாங்கள் உறுதி செய்து விடுகிறோம் என்று கோயம்புத்தூரில் ஒரு 5-6 தினங்களுக்கு முன்பு எழுதி வாங்கி கொண்டு சென்றார். அப்புறம் பார்த்தா அந்த 5ம் அவங்க கொடுக்கல. அதுக்கு பதிலாக நீங்கள் திருவிடைமருதூர் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கும்பகோணத்து பக்கத்தில் ஒரு தொகுதியை சொன்னாங்க. கும்பகோணத்தில் எங்களுக்கு கும்பகோணம் பகுதியில் திருவிடைமருதூரில் எங்களுடைய புதிய தமிழகம் கட்சிக்கு பெரிய வலு ஒன்றும் கிடையாது. டெல்டாவில் இப்போ கீழ்வேலூர் இருக்குது, திருத்துறைப்பூண்டியில் இருக்கிறோம், திருவாரூர் இருக்கிறோம், மன்னார்குடியில் இருக்கிறோம், அதே போல் திருவையாறில் இருக்க முடியும். பட் ஆனால் அங்கே எங்களுக்கு சாத்தியமில்லை என்று சொல்லிவிட்டோம். ஆனால் அதுக்கு பிறகு அவர்கள் தொடர்ச்சியாக அதுக்கு பிறகு எந்த விதமான பேச்சுவார்த்தைகளும் முன்னேற்றம் இல்லை. திடீரென்று பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அது ஏதோ பேச்சுவார்த்தை நின்று போய்விட்டது என்று சொல்லிவிட்டார். நாங்கள் எனவே புதிய தமிழகம் கட்சி உங்களுக்கு தெரியும், புதிய தமிழகம் கட்சி நாங்கள் 2019 தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தோம், 2024 இருந்தோம். பொதுவாக இந்த ரிசர்வ் தொகுதிகளில் பெரிய கட்சி இருக்கக்கூடியவர்கள் தேர்ந்தெடுத்து சென்று அவர்கள் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு என்ன நோக்கத்திற்காக இந்திய அரசியல் சாசனத்திலேயே அந்த தொகுதிகள் ஒதுக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடியவர்கள் அந்த கடமை ஆற்றாத காரணத்தினால்தான் பல பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. எனவே இந்த ரிசர்வ் தொகுதிகளையாவது அதுக்காக உருவான அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் எங்களை போன்றவர்கள் நிற்பது மூலமாக அந்த பிரச்சனைகள் சட்டமன்றத்தில் முறையாக எடுத்து வைக்கப்படும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நாங்கள் இந்த ரிசர்வ் தொகுதிகளில் அதிகமாக கேட்டோம். பொது தொகுதியும் கூட ஒன்று கேட்டோம், திருநெல்வேலியும் கூட கேட்டோம். அந்த அடிப்படையில் தான் ஒரு குறைஞ்சபட்ச கடைசியாக 7 மாவட்டத்துக்கு 7ங்கிறது கேட்டோம். இப்போ என்ன அது என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறது என்ன, அதாவது பேச்சுவார்த்தைகள் என்று சொன்னால் ஒரு பார்கெனிங். நாங்கள் 12 கேட்டால் அவங்க ஒரு 4-5 ஸ்டார்ட் பண்ணி ஒரு மிட்வே நிற்கிறது. அப்படித்தான் கடந்த காலங்களில் நாங்கள் இப்போ 2001 அன்றைய முதல்வர் கலைஞர் அவர்கள் பேசிய போதோ அம்மையா ஜெயலலிதா பேசிய போதோ அது இப்படித்தான் நடந்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது அது போன்ற அணுகுமுறைகள் இல்லை. அப்போ என்னன்னா நாங்கள் தொடர்ச்சியாக இந்த கடந்த 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பல்வேறு விதமான போராட்டங்களை தனியாக எடுத்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை ஏறக்குறைய 5000க்கு மேற்பட்டவர்களை சட்டவிரோதமாக வெளியேற்றிட்டாங்க. அவருடைய வாக்குரிமையும் கூட 2000 பேருக்கு அவங்களுடைய ஓட்டர் லிஸ்ட் கூட இல்லை. இன்று வரையிலும் அவர்களுக்காக புதிய தமிழகம் கட்சி தான் போராடிட்டு இருக்குது.
வேற எந்த அரசியல் கட்சியும் போராடல, அதிமுக போராடல. ஆளுநர் மாளிகை நோக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து மதுவிலக்கை அமல்படுத்தணும், 1,00,000 கோடி ஊழல்னு சொல்லிட்டு நாங்கள் தான் பேரை நடத்தணும், அவங்க ஆதரவு கொடுக்கல. தமிழ்நாட்டில் 300க்கும் மேற்பட்ட படுகொலைகள் வந்து தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர் மாவட்டங்கள் நடைபெற்றிருக்குது. யாரும் ஒரு கண்டன குரல் எழுப்பல, நாங்கள் தான் போராடிக்கிறோம். இப்படியெல்லாம் எங்களோடு சேர்ந்து குரல் கொடுக்காவிட்டாலும் கூட 2019 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் பெற்ற காரணத்தினால் அதனுடைய தொடர்ச்சி நீட்சியாக இருக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு தமிழ்நாட்டில் இந்த மதுவிலக்குகளையும் அதே போல் லஞ்ச லாவண்யம் இல்லாமல் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது அதுக்கெல்லாம் வந்து காசு பணம் கேட்காம வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கணும், அதுக்குண்டான ஒரு ஆட்சி அமையணும், அந்த ஆட்சியில் புதிய தமிழகம் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் வந்து நாங்கள் வந்து அதிமுக அணியில் இடம்பெறுவதற்காக பெரும் முயற்சி எடுத்துக்கொண்டோம். ஆனால் அவர்களுடைய அந்த அணுகுமுறை கடைசியில் வந்து நாங்கள் கேட்டது என்ன, அவங்க கொடுக்க வந்து என்னன்னு கூட வெளியே சொல்லாமல் நின்று போட்டுன்னு சொன்னது தமிழ்நாட்டில் ஒரு ஏறக்குறைய தமிழ்நாட்டில் கூடிய ஒட்டுமொத்த இன்னைக்கு இருக்கக்கூடிய தேவேந்திர உழைப்பாளர்கள், ஆதிரம் என்று அழைக்கப்படக்கூடிய மக்கள், ஒட்டுமொத்த இந்த விளிம்பு நிலைய மக்களே வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. அவங்க அவமரியாதை செய்யப்பட்டதாக கருதுகிறாங்க. அந்த மக்களை வந்து அதிமுக வந்து புறக்கணித்து விட்டதாகவே வந்து மிகப்பெரிய அளவுக்கு கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கிறது. எனவே எல்லா பொறுப்பாளர்களுமே வந்து மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே வந்து இனிமேலும் நம்முடைய வலுவை காண்பிக்காமல் இருக்கக்கூடாது, நாம் தனித்து போட்டியிடுவதற்கும் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய நிர்வாகிகள் கேட்டுக்கொண்ட இணங்கத்தான் வந்து கடந்த 2 நாட்களாக வந்து எல்லா நிர்வாகிகளிடத்திலும் மனுக்களை பெற்று நாங்கள் வந்து அவர்கள் நேர்காணல் பண்ணி இப்போ 60-70 தொகுதிக்கு வந்து நாங்கள் தேர்வு செய்து வச்சுருக்கிறோம். நாங்கள் எல்லா விதமான சூழ்நிலைக்கும் நாங்கள் வந்து தயாராகிட்டோம். தேர்தல் களத்தில் நாங்கள் நின்று எங்களுடைய வலுவை காண்பிப்போம். இன்னும் சொல்லப்போனால் 1996 புதிய தமிழகம் கட்சியின் வரலாறு எப்படி துவங்குச்சுன்னா, நாங்கள் வந்து 6 சட்டமன்ற தொகுதியில் தான் போட்டிட்டோங்க. அப்போ அன்னைக்கு கட்சியே உருவாகலை, வெறும் கூட்டமே தான் வச்சுருந்தேன். அதில் தனித்து போட்டிட்டு தான் ஓட்டப்படாரத்தில் வெற்றி பெற்றோம். அது சின்னம் தான் வந்து ஏரோடம் சின்னம், ஜனதா சின்னமே தவிர நான் வந்து அப்போ யாரோட எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்கல. அதே போல் இப்பொழுது நாங்கள் வந்து தனித்து போட்டியிடக்கூடிய சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. அப்படி வந்தால் கூட நாங்கள் 10-12 தொகுதிகளில் நிச்சயமாக புதிய தமிழகம் தனித்து வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் தனித்து போட்டி அப்படிங்கிற ஒரு உறுதியான முடிவுக்கு வரலையா சார்? இல்லை, அதாவது நாங்கள் வந்து இப்போ நாங்கள் அதுக்குண்டான வேலையெல்லாம் செஞ்சு வச்சுட்டோம். 70 தொகுதிக்கு ஆழமா நேர்காணல் நடத்தி முடிச்சாச்சு. 70 தொகுதி நின்றாலும் அந்த தனித்து போட்டிக்கான 70 தொகுதி தானா? இல்லை, 120 தொகுதியில் நாங்கள் வலுவாக இருக்குதுங்க. இப்போ 21 மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்க தான் நேர்காணல், 10, 12, 11 மாவட்டத்தில் இருக்கிறாங்க. எல்லாம் கன்ற போது ஒரு 100 தொகுதி வரும். பட் நாங்கள் வந்து அத்தனை தொகுதியில் போட்டிட்டு எங்களுடைய சக்தியை வீணடிக்க விரும்பலை. ஏன்னா பொருளாதாரமெல்லாம் நிறைய தேவைப்படுது. அதனால் வந்து செலக்டடாக ஒரு 60-70 தொகுதி அப்படிங்கிறது எங்களுடைய டார்கெட். அதுக்கு மேலே நாங்கள் கேட்குற சீட்டு வந்து அவங்க கொடுக்க முன் வந்தால் வந்து நாங்கள் இன்னும் புதுசாக ஒன்றும் இல்லை, அது ஏற்கனவே நாங்கள் சொல்லிட்டேன். ஒரு மாவட்டத்துக்கு 1, தென் தமிழகத்தில் ஒரு மாவட்டத்துக்கு 1. இப்போ திருச்சி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா 9 சட்டமன்ற தொகுதி இருக்குதுங்க போகுது மொத்த தொகுதி. அது ஒரு தொகுதி தான் நாங்கள் எங்கள் கேட்குறோம். அதே போல் மதுரை மாவட்டத்தில் வந்து 10 தொகுதி இருக்குதுங்க, அதில் ஒரு தொகுதி தான் நாங்கள் கேட்குறோம். இப்போ தூத்துக்குடி மாவட்டத்தில் 6க்கு 1, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, விருதுநகரில் 15 தொகுதி இருக்குது. அதில் வந்து நாங்கள் வந்து ஒரு தொகுதி தான் கேட்குறோம். ஸோ இப்படி கேட்குற போது எங்களுடைய அது கேட்டால் இன்னும் வந்து அரசியல் எதுவும் முடிஞ்சு போகுதுன்னு சொல்ல முடியாது. நாங்கள் கேட்ட தொகுதிகளும் கேட்ட எண்ணிக்கையும் கேட்ட இடங்களும் கொடுக்க முன் வந்தால் நாங்கள் வந்து மீண்டும் வந்து அதை பரிசீலிக்க வாய்ப்பு இருக்கிறது. நிர்வாகிகளோடு கலந்து அதை முடிவு செய்வோம். இப்போ அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் சொன்னதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்கன்னா, கடைசியா என்டிஏ கூட்டத்துல கூட பேனர்ல உங்க போட்டோ வந்து மறைச்சிருந்தாங்க சார். அதெல்லாம் நான் வந்து அவங்க ஏன் அதை எடுத்தாங்கிறதுல எனக்கு தெரியல. நான் என்னுடைய நிலைமை, நாங்கள் வந்து ஃப்ராங்காக இருக்கிறோம், வெளிப்படையாக இருக்கிறோம், எதுவுமே ஹிடன் கிடையாதுங்க. எங்களது வந்து கௌரவமான ஒரு எண்ணிக்கை. நாங்கள் வந்து அதான் சொன்னோம், 12 கேட்டு 10 வந்து 9 வந்து 8 வந்து 7ன்னு எழுதி வாங்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகும் நாங்கள் வந்து இது பண்ணோம். அதுபோக எங்களுக்கு தொகுதிகள் வந்து முக்கியமாக நாங்கள் வந்து எங்கே வந்து புதிய தமிழகம் கட்சி வலுவாக இருக்கிறதோ நாங்கள் வந்து ஒவ்வொரு கிளையும் இருக்கணுமல்ல. நாளைக்கு நான் போட்டியிட்டால் ஒரு 80,000 ஓட்டு வாங்கினா குறைஞ்சபட்சம் 40,000 ஓட்டு 45,000 ஓட்டு எங்கள் புதிய தமிழக கட்சியுடைய ஓட்டு இருந்தால் தான் நாங்கள் வந்து கூட்டணி ஓட்டோடு ஜெயிக்க முடியும். நாங்கள் 5,000 ஓட்டு வச்சுட்டு 85,000 ஓட்டு வெளியிருந்து எடுத்து ஜெயிக்க முடியும். அதனால் வந்து நாங்கள் வலுவாக இருக்கக்கூடிய இடம் தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி. அதே போல் திருநெல்வேலி பொது தொகுதியை எடுத்திங்கன்னா திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி,
இப்போ சங்கரன் கோயில் சட்டம், வாசுதேவநல்லூர், ஸ்ரீவிபுத்தூர், பரமக்குடி, நிலக்கோட்டை. ஸோ இது போன்ற தொகுதிகள். இப்போ அதே போல் வால்பாறையில் நான் வந்து 2001 வால்பாறை நானே நின்றுக்கிறேன். ஸோ எங்களுக்கு நாங்கள் கேட்ட தொகுதிகளும் கேட்ட இடங்களும் கிடைக்கின்ற பொழுது நாங்கள் நிச்சயமாக அதை பரிசீலனை செய்வோம். கடந்த தேர்தல் எல்லாம் மிக குறைவான தொகுதி தான் கொடுத்திருந்தாங்க. நீங்க சொல்ற அந்த கூட்டணியில ஜெயலலிதா இருந்த போது தெரியும். இல்ல அன்று இருந்த சூழ்நிலைகள் வேறுங்க. இல்ல 2014 நாங்கள் 4 தொகுதி போட்டிக்கிறோம். திமுக லார்ஜ் நம்பராக ஒன்றும் இல்லைங்க. ஒவ்வொரு கட்சியினுடைய அதாவது ஒரு கட்சி வந்து வலுவடைஞ்சிருக்கிற போது வந்து அதுக்கு தகுந்த எங்களுடைய படத்தை கேட்குறோம். நாங்கள் வந்து வெடி 3000 கிராமங்களில் நாங்கள் கொடியேற்றி கட்சியை வந்து 2010-11 இருந்ததை விட இன்றைக்கி 2026 எங்களுடைய கட்சியை வந்து வலுப்படுத்தி இருக்கிறேன். அது எங்களுக்கு மட்டும் லாபம் இல்லை, எங்களோடு சேரக்கூடிய எந்த அணியாக இருந்தாலும் அவர்களுக்கு பலன் இருக்குதுங்க. ஒரு தொகுதி ஒரு மாவட்டத்தை கொடுத்தா 5 தொகுதியில் அவங்க வெற்றி பெறாங்க. 7 தொகுதி இருக்கக்கூடிய விருதுநகர் மாவட்டத்தை எங்களுக்கு 1 கொடுத்தா 6 தொகுதியில் மீண்டும் அவர்கள் வெற்றி பெறாங்க. 10 தொகுதி இருக்கக்கூடிய இதில் வந்து 1 கொடுத்தா அவங்க 9 தொகுதியில் வெற்றி பெறாங்க. அதனால் நாங்கள் வந்து பெருசாக ஒன்றும் கேட்கல. இருக்கக்கூடிய அது ரிசர்வ் தொகுதிகள் அதை வந்து நீங்கள் கொடுங்க, அதன் மூலமாக அந்த பகுதி இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் தீர்வு வரும்னு சொல்றோம். ராஜ்யசபா உறுப்பினர் கோரிக்கை விட்டுட்டீங்களா? இல்லை, அது வந்து நாங்கள் வந்து அதுக்கு வந்து நாங்கள் வந்து அது வந்து பின்னாடி பார்க்கலாம்னு சொன்னாங்க. நான் அதை அழுத்தம் கொடுக்கலீங்க. நான் அழைப்பு கொடுக்கலையே. நான் யாருக்கு அழைப்பு கொடுக்கலையே. இல்ல நாங்க யாரும் கோரிக்கை வைக்கலையே. எந்த கோரிக்கை நீங்க கேட்டீங்க, அவர் கேட்டாரு. அந்த இல்ல அதாவது அரசியலில் வந்து வாய்ப்பு இருக்குமான்னு கேட்டாரு. அவர்கள் வந்து எங்களுடைய கோரிக்கையை ஏற்று அவங்க வித்ட்ரா பண்ணிட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் நாங்கள் பரிசீலிப்போம்னு சொன்னோம். நாங்கள் வந்து யாருக்கு அழைப்பெல்லாம் கொடுக்கல ஆச்சுங்களா. அவரோட நண்பர் கேட்டாரு, அந்த கேள்விக்கு உண்டான பதில். அதாவது மக்கள் அவமான புறக்கணு. அதாவது வந்து நாங்கள் வந்து வெளியிருந்து உள்ள போகல. நாங்கள் ஏற்கனவே 2019 அந்த கூட்டணியில் இருந்தோம். 2026 2 வருஷத்துக்கு முன் நாடாளுமன்ற தேர்தல் தென்காசி நாடாளுமன்றத்தில் போட்டியிட்டோம். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் அந்த கூட்டணியில் பங்கு பெற வந்து எல்லாருமே அப்படித்தான் நினைப்பாங்க. யாரும் நாங்கள் மற்றவங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டையும் பேசிட்டு இருக்கலையே, நாங்கள் இவங்களோட தானே பேச்சை நடத்தினோம். 2024 கூட நண்டமில்ல. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்றா தான் நன்னும். அதுக்கு பிறகு சார் இங்க பாருங்க, அதாவது புதிய தமிழகம் கட்சி நான் நேர்காணல் சும்மா நடத்த முடியாதுல்ல. நேர்காணல் இத்தனை பேர் 300 பேரை அழைத்து நேர்காணல் நடத்துகிறோம்னா நாங்கள் வந்து தேர்தலில் வந்து தொகுதியும் கூட கடையாங்கட்டமில்லை. 60-70 தொகுதி என்று முடிவு செஞ்சமில்லை. அதுக்காக தனித்து போட்டியிடுவதற்கும் நாங்கள் வந்து முழுமையாக ஆயத்தமாயிட்டோம். அதுக்குண்டான பணி தான் வேட்பாளரை வந்து இன்னும் 2 நாளில் நாங்கள் வந்து அறிவிக்க போகிறோம். அந்த பேட்டி இன்னைக்கு வந்திருக்கு. அதுல வந்துட்டு ஆக்சுவலா ஜான் பாண்டியன் அவருக்கு விருதுங்க எங்களை வந்துட்டு ஆக்சுவலா வந்து புறக்கணிச்சதுனால வந்து அதிமுக தோக்கக்கூடிய இதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அது களத்தில் பார்க்கணும், நிறைய பார்க்கணும். இனிமேல் தான் சொல்லணும். இப்போ வந்து நாங்கள் அதாவது வந்து அந்த பேட்டியே வந்துட்டு நீங்க இந்த பேப்பர்ல வந்திருக்கீங்க. இல்லை இதில் வந்து அதாவது வந்து ஒவ்வொரு கட்சியும் வந்து அது கூட்டணியில் எதுக்காக கூட்டணி சேர்றாங்க, அந்த கட்சியினுடைய ஓட்டு பலத்தின் மூலமாக வெற்றி பெறணும். அப்போ ஒரு பெரும்பான்மையான மக்கள் ஒரு தொகுதிக்கு, சட்டமன்ற தொகுதிக்கு குறைந்தபட்சம் 30,000 60,000 70,000 வாக்கு இருக்கக்கூடிய ஒரு பின்பற்றக்கூடிய ஒரு சமுதாயத்தை புறக்கணிச்சுன்னா அது பாதிப்பு வருமா வராதா? எல்லாரும் சமுதாயத்தினுடைய பிரதிநிதிகளாக இருக்க முடியாதுங்க வச்சுங்களா. எல்லாரும் சமுதாயத்தினுடைய பிரதிநிதி வன்னியருடைய பிரதிநிதியை யாரை கொண்டு நிறுத்துறாங்க? நாங்க அதுக்குள்ள வரல, அது சின்ன மேட்டர், அதை விட்டுருங்க, டைவர்ட் பண்ண வேண்டாம். மாற்று அணிகள் எதுக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு சார். இப்ப அணிகள் புதிதா இன்னைக்கு கூட வந்து ஒரு அணி உருவாயிருக்கு. சரிங்க. டிவிகேங்கற அணி இருக்கு. அவங்களோட எல்லாம் போறதுக்கான வாய்ப்பு இல்ல. இப்ப இந்த நிமிடம் வரையிலும் நாங்க வந்து நேற்றும் இன்றும் வந்து முழுக்க புதிய தமிழகம் கட்சியை வந்து நாங்கள் வந்து ஒரு 60-70 தொகுதிகளை தேர்வு செய்து அதில் போட்டியிடுவதற்கு தான் ஆயத்தப்படுத்துகிற வர மாற்றணிகள் நீங்கள் சொல்கிற மாதிரி யார் தயாராக்குறாங்க என்னங்கிறது தெரியல.
நாளைக்கு என்ன நடக்கும் என்று இப்பொழுது சொல்ல முடியாது. பேச்சுவார்த்தையில அஞ்சு ஃபைனலைஸ் பண்ணிட்டீங்க. பேச்சுவார்த்தைக்கு வர்றப்ப இன்னைக்கு கம்மியா இருந்தா நீங்க accept இல்லை அதெல்லாம் அதில் இல்லை. அதாவது அப்படி இல்லைங்க. அதாவது அவர்கள் எல்லாம் நாங்கள் எல்லாருக்கும் நெருக்கடிகள் இருக்கிறது, நீங்கள் இதை எழுதி கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்து அத்தாட்சியை காமிக்கிறாங்க வச்சுங்களா. அதையும் கூட செய்யலையே அப்படிங்கிறது தான் எங்களுடைய கவலை. எப்படிங்க? எங்கள் புதிய தமிழுக்கு தான் நிறைய வெற்றி வாய்ப்பு இருக்கு. இல்லை, அது நாடாளுமன்ற தேர்தலையே 30 எம்பிக்கள் 20 எம்பிக்கள் இருந்தவங்கெல்லாம் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிருக்கிறாங்கல்ல. அதனால் நாங்கள் 60-70 போட்டாலே தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்கணுங்கிறத, ஆட்சியில் பங்குகிறதானே. அதனால் நாங்களே வெற்றி பெறுவோம். நான் தான் சொன்னேன், தனித்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் எங்களுக்கு அதிகமாக இருக்கு. எப்படிங்க? இல்லை, நான் அதெல்லாம் இப்போ சொல்லக்கூடிய நேரம் இல்லைங்க. இன்னைக்கு இருக்கிற கள நிலவரத்தில் நாங்கள் இன்றைய சூழலில் புதிய தமிழகம் கட்சியினுடைய மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகளுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் ஒரு 10 ஆண்டு காலம் அவங்களோடு பயணித்த பிறகு ஒரு சில இடங்களை கூட விட்டு தருவதற்கு ஒரு பெருந்தன்மை, ஒரு தாய் உள்ளம் இல்லாத ஒரு நிலையில் ஒரு ஒட்டுமொத்த சமுதாயம் தேவேந்திர மக்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கூடிய நிலையை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் இந்த நிலையை எடுத்திருக்கிறோம். அவ்வளோதான் சொல்ல முடியும். 117 தொகுதிகள் இருந்தால் தான் ஆட்சி அமைக்க முடியும். நீங்க 60-70 தொகுதிகள் தான் போட்டு எப்படி ஆட்சி அமைக்க முடியும்? எப்படி நீங்க தான் வலுவா இருக்கீங்க. அது இன்னும் பல இல்லை. நாங்கள் இப்பொழுது அது அதில் ஃபோக்கஸ் பண்ணுறோன்னு சொல்கிறோம். ஆட்சி அமைக்கிறதெல்லாம் அவர்கிட்ட நாங்கள் ஆட்சியில் பங்கு பெறுறதுன்னு சொல்லிக்கிறோம். இல்லை, ஆட்சியே நாங்கள் இல்லை. ஆட்சி தேர்தல் பங்கு பெறும்போது பல பேர் சேர்ந்து ஆட்சி தேர்தலில் பங்கு பெற முடியும். நாங்கள் மட்டுமே யாரும் தனி ஆட்சின்னு என்னைக்கு சொல்லவே இல்லையே. தமிழ்நாட்டில் என்றுமே, அதாவது எங்களுடைய கொள்கையை பொறுத்த மட்டிலும் 5 எம்எல்ஏ இருந்தாலும் 2 எம்எல்ஏ இருந்தாலும் ஒரு தனி சமுதாயத்தினுடைய பிரதிநிதிகளாக அல்லது அவங்களுடைய கொள்கையோடு இருந்தால் அவர்களை அமைச்சரவையில் சேர்க்கணும், ஆட்சியில் பங்கு கொடுக்கணுங்கிறது தான் எங்களுடைய கொள்கை. அதனால எண்ணிக்கையில் தீர்மானிக்கூடியதுங்க. அதிமுக ஆட்சியில் பங்கு அப்படின்ற உங்களுடைய தீர்மானத்தை அதிமுக ஏற்றுக்குமா, பங்கு கொடுக்கணும்னு நம்புறீங்களா நீங்க? முதல்ல சீட்டு கொடுக்க சொல்லுங்க. எப்படிங்க? நான் அப்படிலாம் யாரும் காலக்கெடு வரலன்னு சொல்லுவேன். அது மாதிரிலாம் எந்த கட்சிக்கு நான் காலக்கெடு கொடுக்கல, நான் அதையும் எதிர்பார்த்துட்டு இல்லை. நாங்கள் தனித்து களங்காண்பதற்கு எங்களை முழுமையாக ஆயத்தப்படுத்தி கொண்டோம். தனித்து களங்காணும் போது எதை முன்னிறுத்தி தேர்தல் நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. நாங்கள் நான் கடந்த 2 பிரஸ் மீட்டுக்கு முன்னாடியே எங்கள் மாநாட்டில் நாங்கள் சொன்னது, தமிழ்நாட்டுக்கு ஒரு சுவிட்ச் வரணும், ஈக்குவாலிட்டி அண்ட் ஈக்விட்டி அண்ட், அதாவது ஒரு அனைவருக்கும் சமமான நீதியை வழங்கக்கூடிய அரசை கொண்டு வரணுங்கிறது தான் எங்களுடைய ஆரம்பகால கொள்கை. ஈக்குவாலிட்டி அண்ட் ஈக்விட்டி, எல்லாருக்கும் எல்லாம் சமமாக கொடுக்கணும், எந்த விதமான பாகுபாடு இருக்கக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய கொள்கை. அந்த கொள்கையை உருவாக்கக்கூடிய அரசாக இருக்கணும். அது நாங்கள் தனிப்பட்ட முறையில் சொல்ல, ஆட்சி அதிகாரத்தில் எல்லோரும் பங்கு பெற்றால் தான் இந்த மாதிரி சாத்தியமாகும். தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி தினகரன் நேரடியாக பாஜகவோட பேசி சென்று வாங்கிக்கிறது. நீங்க அதிமுக போய் கேட்டது போல பாஜக போய் கேட்டுக்கலாமா? இல்லை, அப்படி இல்லைங்க. நாங்கள் 2024 அதிமுகவோடு பயணித்தோம். 2024 பிஜேபி தனி அணியாக இருந்தாங்க. நான் ஜம்ப் பண்ணி எல்லாம் போகணுங்கிற அவசியம் இல்லை. ஆச்சா, இங்கே தலைமையே அதிமுக இருக்கிற போது நான் மீண்டும் ஒரு சீட்டுக்காக போகணுங்கிற அவசியம் இல்லை. ஆச்சா, சீட்டு கொடுக்குறவங்களும் இங்கே இருக்கிறாங்கல்ல, ஆனால் நான் எதுக்கு அது தேவையில்லாமல் போகணும், அது அவசியம் இல்லை. நாம் இங்கே இவங்க தானே எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. புதிய கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க கூடவே இருந்தவங்களை ஏன் சார், அது நீங்கள் அவங்ககிட்ட கேட்கணும் சார். நீங்கள் அவங்ககிட்ட டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை நீங்கள் புறக்கணித்ததுக்கு அவங்க உங்கள் கூட எத்தனை வருஷம் ட்ராவல் பண்ணிக்கிறாங்க, அதுக்கு காரணம் அவங்க தான் சொல்லணும், வர நான் சொல்லலை. நான் என்னுடைய நிலைகளை நான் ஃப்ராங்காக எடுத்து வச்சிட்டேன். எந்த சந்தேகம் இருக்கக்கூடாதுக்காக எடுத்து வச்சிட்டேன். பட் அவங்களாம் தனித்து கலந்தாட்டுக்கு ரெடியா இருக்காங்க. நீங்க மட்டும் தான் கூட்டணி போகணும் அமைக்கணும் விருப்பப்பட்டீங்களா? தொண்டர்கள் தயாராயிட்டாங்க, நீங்க மறுபடியும் கூட்டணி போட விருப்பப்படுறீங்க? இல்லை, நான் அப்படி சொல்லலையே. இல்ல, மறுபடியும் பேச்சுவார்த்தைக்கு அரசியல் கூட்டம் எல்லாமே முடிஞ்சு எல்லாரும் டோர் க்ளோஸ் பண்ணிருப்பேன். ஃப்ளைட்டில் டோர் க்ளோஸ் பண்ணி ஃப்ளைட் டேக் ஆஃப் பண்ணலையே. அது இருக்கு. அரசியலில் தனி மனிதர்களுடைய இதுக்கெல்லாம் எல்லாம் கிடையாது. அது முக்கியமாக நாங்கள் எங்களுக்கு எண்ணிக்கையும் நாங்கள் கேட்கறது தானே முக்கியமானது. அது நான் அப்படியெல்லாம் இதை கொண்டு ஒரு தனி நபர்களுள்ள அடக்கலைங்க. நான் கிராஸாக
ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் புதிய தமிழக கட்சியினுடைய நலன், தென் தமிழகத்தில் நாங்கள் பேஸாக இருக்கக்கூடிய அந்த 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 விஷயம் அந்த அடிப்பில் தான் இருக்கிறத தவிர ஒரு நபருக்கு தனியாக கொடுத்தாங்க அப்படிங்கிறத நான் பார்க்கக்கூடியவன் இல்லை. அதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. இல்லை, இப்போ அதுக்கெல்லாம் இன்னும் இப்போ நாங்கள் நேர்காணல் தான் முடிச்சுக்கிறோம் ஆச்சுங்களா. இன்னும் வேட்பாளர் இருக்குது, இன்னும் இதை ஒரு ஃபைனலைஸ் பண்ணணும், ஒரு ஃபைனல் ஷேர் பண்ணணும். மாநிலத்துல திருப்பி சமுதாயம் ஜாதி அப்படி ஒரு கட்டமைப்பிலே கொண்டு போறோமா? வெளியே வர வேண்டாமா? சாதிய கட்டமைப்பே தான் டெவலப் பண்ணி அவதான் ஒரு அரசு தீர்மானத்தை கொண்டு வரணுமா சார்? கொண்டு வரக்கூடாதுங்க. அதுக்கு என்ன சார் உங்களுடைய தீர்மானம் சார், உங்களோட ஐடியா சார்? என் கட்சி மாநாட்டு தீர்மானத்தை நல்லா படிங்க. என் கட்சி மாநாட்டுடைய தீர்மானத்தை படிச்சீங்கன்னா அதுக்கு ஒரு விடை இருக்கு. வெளியே வரணுன்றது உங்களுடைய தீர்மானம் முக்கிய ஒரு பிரதானமா இருந்துச்சு. அதோட நீங்க நாடாளுமன்றத்தில் எங்களை கூட்டணி வச்சீங்க, அமித்ஷா வாக்கு அவுட் கொடுத்துருந்தாரு. ஆனா இதுவரை நிறைவேற்றல. பட் அவங்க கூட்டணியில் மறுபடியும் தொடர்ந்துட்டே இருக்கீங்க சார். ஒரே ஒரு புள்ளியை சுற்றியே ஒரு அரசியல் கட்சி செயல்பட முடியாது. இப்போ நடைபெறக்கூடியது தமிழ்நாட்டில் 8 கோடி தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை தீர்வு காணுது. அதில் இந்த ஆட்சி அமைப்பது மூலமாக நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக நம்ம பங்கு பெற முடியும், நம்முடைய வாய்ஸ், நம்முடைய குரல் எந்த அளவுக்கு அதிகமாக பெறுவதுன்னு தான் பார்க்க முடியுமே தவிர ஒரே ஒரு இஷ்யூக்காகவே ஒரு சட்டமன்ற தேர்தலையோ நாடாளுமன்ற தேர்தலையோ அணுக முடியாது. நாங்கள் அப்படி அணுகலை சார். இப்போ நேற்று எடப்பாடி பழனிசாமி சொல்லும்போது அவங்களுடைய பேச்சுவார்த்தை எங்களுக்கு ஒத்து வரல, அதனால நிறுத்திட்டோம் அப்படிங்கிறாரு. அதாங்க அவர் சொல்ல. அதாவது அவங்க கேட்டதும் நாங்கள் சொன்னதும் ரெண்டு ஒத்துவலைங்கிறார். அது என்னங்க தெரியலைங்க. அவங்க இப்போ நாங்கள் கேட்டது எங்களுக்கு வந்தால் தானே நாங்கள் சொல்ல முடியும். ஒருவேளை அதிமுக கூட்டணியில் உங்களை சேர்த்தோம்னா தாமரை சின்னத்தில் போட்டியிடணும்னு ஏதாவது நிபந்தனை வச்சாங்கன்னா? இல்லை, அப்படியெல்லாம் நாங்கள் அந்த மாதிரிலாம் அப்படியெல்லாம் அந்த மாதிரி நிபந்தனைகள்லாம் அவங்க எப்பவுமே சொன்னதில்லைங்க, எங்கிட்ட சொன்னதே இல்லை. அது போன்ற நிபந்தனைகள் இல்லை. இப்போ அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. நம்பர் ஆஃப் சீட்ஸ், நம்பர் ஆஃப் எந்த பிளேஸ் தான் முக்கியம். எண்ணிக்கையும் எந்த இடத்துல தொகுதிகள் ஒதுக்கப்படுங்கிறது தான் பிரச்சனையே தவிர மற்றபடி சின்னமெல்லாம் பிரச்சனை இல்லை. சின்னம்னா பெரிய சின்னம்னா சரி, அது எந்த காலம் அது புதிய தமிழகம் தனி எலெக்ஷன் கமிஷன் வாங்கி அந்த சின்னம் தான் போட்டுக்கிட்டு. இல்லை, அது எல்லாம் இல்லை. நாங்கள் அது ஃபைனலைஸ் பண்ணிட்டோம். நாங்கள் அதை ஃபைனலைஸ் பண்ணி கொடுத்துட்டோம். அவங்களே வாங்கிட்டு போயிட்டாங்க. இல்லை சார், அப்படி இல்லை. இல்லை சார், அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை சார். நாங்கள் யார்கிட்டையும் பண்ணல. இல்லைங்க, நாங்கள் வேற யார்கிட்டையும் பேசலைங்க. நாங்கள் இதே தான் 3 மாசமா நாங்கள் பேசிட்டு இருக்கோம். ஒவ்வொரு அரசியலையும் டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு ஒரு பெரிய அரசியல் முக்கியத்துவம் இருக்கும். எல்லா அரசியல் கட்சியிலும் தேடி வீட்டுக்கு வருவாங்க. ஸ்டாலின் வந்திருக்காரு, முரளிதர் ராவ் வந்திருக்காரு, எல்லாரும் வீட்டுக்கு தேடி கிருஷ்ணசாமி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்த காலம் மாறி இப்ப கிருஷ்ணசாமி ஒரு அவருடைய வேல்யூ இந்த அரசியல் கட்சியில் வேண்டாம் சொல்லி இப்போ தள்ளி விட்டுட்டாங்க. அப்படி நம்ம யாரையும் அந்த மாதிரி குறைச்சி மதிப்பிட வேண்டாம். அவங்கெல்லாம் அப்படி போயிட்டாங்க வேண்டாம். அந்த அணுகுமுறைகள் அது காலகட்டத்துக்கு அவங்க மாறி இருக்கலாம். அதனுடைய பாதிப்புகள் என்னங்கிறத அந்த நிகழ்வுகள் நடக்கிற போது தான் தெரியும். வேண்டாம் என்று புறக்கணிச்சிருக்க முடியாது. நான் ஒன்றும் காத்திருக்கலையே. இன்னும் 2 நாள்ல நாங்கள் வேட்பாளர் பட்டியல் அறிவிக்க போறோம். நாங்கள் ஒன்றும் எதுக்கும் காத்திருக்கல. 4 நாளைக்கு முன்னாடி பேட்டி கொடுக்கும்போது கூட்டணிங்கிற வார்த்தையை பயன்படுத்த வேணாம், தனித்து போட்டிங்கிற வார்த்தையை பயன்படுத்த வேணாம், கூட்டணியை சேருவோம் அப்படின்னு சொல்லி நீங்க அழுத்தமா பேட்டி கொடுத்து 4 நாளைக்கு முன்னாடி இருந்த நிலைமையில பேச்சுவார்த்தை உச்சகட்டமா இருக்கிற போது எப்படி நான் சொல்ல முடியும்? அந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிற பொழுது நான் எப்படி சொல்ல முடியும்? நானாக எதையும் முறிச்சு கொள்றதுக்கு நான் முயற்சி செய்யலையே. அது எங்களுடைய நோக்கம் அது வரலங்களே. நாங்கள் ஒன்றும் அதுலேருந்து வெளியே போகணும்னு நினைக்கலையே. இந்த கூட்டணி முறிவு காரணம் அதிமுக மட்டும்தான் சொல்றேன். நீங்கள் தான் சொல்லணும். நான் என்னுடைய நிலைப்பாட்டை சொல்லிட்டேன். அதுக்கு நீங்கள் தான் முடிவு சொல்லணும். 2 நாள்ல எத்தனை தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கும்? 70 தொகுதிகளுக்கு அறிவிச்சிருக்கீங்களா? இல்லை சார், இப்போ நம்ம அதுக்கு அதாவது தொகுதிகள் அடையாளம் காணணுங்க. அதில் நாங்கள் ஒரு 2 கட்டமாக அறிவிப்போம். முதல்ல ஒரு 30-40 அறிவிப்போம். அதுக்கு பிறகு 2 கட்டம் 3 கட்டமாக நாங்கள் அறிவிப்போம். நல்ல வேட்பாளர் வரணும், தகுதியான வேட்பாளர்கள் வரணும். இல்லை சார், அதெல்லாம் இப்போ ஆய்வில் இருக்குதுங்க. அது எல்லாமே 2 நாள் இல்லை, எல்லாமே நாங்கள் இப்போ ஆய்வில் இருக்குதுங்க. நாங்கள் எப்படி 60 தொகுதியில் நிறுத்தினால் நாங்கள் போட்டியிடமா, இல்லை 60 தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு போகணுமா அப்படிங்கிறதெல்லாம் பல விஷயங்கள் இருக்குது. அதை இப்போ பொறுத்து முடிவு பண்ணுவோம்.
பேச்சுவார்த்தைக்கான களம் அமைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நேர்காணல் நடத்துறோம். ஏன்னா கடைசியா நீங்க தான் நடத்துறீங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் நேர்காணல் முடிச்சு பங்கு கூட்டணி பங்கு பேச்சுவார்த்தை கட்டி போயிட்டு இருக்கிறப்ப கடைசியா அதான் வந்து நீங்க நேர்காணல் நடத்துறீங்க. இந்த நேர்காணல் மூலம் மற்ற கட்சிகளுக்கு அழுத்தம் கொடுக்குறீங்களா? இல்லை, அந்த மாதிரி எல்லாம் வந்து ஹிடன் அஜெண்டாலாம் ஒன்றும் இல்லைங்க. ஒரு 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 முயற்சி எடுத்தோம், அது ஒரு ப்ராசஸ் போச்சு. ப்ராசஸ் வந்து ஒரு அதுக்கு மேலே அது வந்து கண்டினியூ ஆகலை. அப்போ அதுக்காக நம்ம காத்துக்கொண்டு நேரத்தில் இருக்க முடியாது. 30ஆம் தேதி நம்ம ஸ்டார்ட் ஆகுது. தென் வி ஹேவ் டு ப்ரிப்பேர் அவர் செல்ஃப். எங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு ஆயத்தமாகிக்கிறோம், அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்திய கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லைன்னு தெளிவாக சொல்ல முடியுங்க? இல்லை, நான் வந்து நாங்கள் இதனுடைய முடிவு என்னங்க? நாங்கள் பண்ண என்ன அர்த்தது? நாங்கள் வந்து வேட்பாளர் நடத்தி தொகுதிக்கு முடிவு எடுத்தோம்னா என்ன அதனுடைய பொருள் என்ன? டபுள் ஸ்டாண்டர்ட்லாம் ஒன்றும் இல்லைங்க. சரியா? ஒரு கிளாரிட்டி இல்லையா? நான் போட்டிக்கிறேன்னு சொல்லி ஒரு போல்டான ஒரு டிசிஷன் ஆகணும். இல்லை வந்தா கூட்டணி வந்தா வாய்ப்பு இருந்தா சேருவோம், அப்படி இல்லை அப்படின்னா தனிச்சு போட்டு எந்த விதமான ஆம்பிகுட்டியும் எங்ககிட்ட இல்லைங்க. எந்த விதமான ஆம்பிகுட்டி எங்களுக்கு தெளிவாக இருக்கிறோம். அதான் சொல்லணும். அதாவது நாங்கள் வந்து ஒரு கட்சியோடு கூட்டணி பேசிகிட்டு இருந்தோம். அவர்களுக்கும் எங்களுக்கும் வந்து ஒரு இடத்துல ஸ்டாண்ட்ஸ்டில் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு ஒரு முன்னேற்றம் இல்லை. நாங்கள் எங்கள் பணி போய் செய்கிறோம், அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன நான் சொல்கிறதுக்கு இருக்குது? அவங்க 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 இல்லை, அதுக்கு அவங்களே செஞ்சுருக்காங்க. தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை இதுபடுத்திட்டாங்க, அலட்சியப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கப்புறமும் திரும்ப அவங்கள கூப்பிட்டா பார்க்கலாம்னு சொல்லி அவங்க இல்லை இங்கே பாருங்க, சாஃப்ட் கார்னர் இல்லை. அவருடைய கேட்ட கேள்விக்கு தான் நான் பதில் சொன்னேன். அவர் வந்து இல்லை, அப்படி இல்லை. அதாவது வந்து அரசியலில் வந்து எத்தனையோ மாற்றங்கள் நடக்கலாம் ஆச்சுங்களா. நீங்கள் வந்து 2006ஆம் ஆண்டு வைகோ அவர்கள் வந்து திமுக கூட்டணிக்கு வருவதாக இருந்து பேனர்லாம் வச்சுட்டாங்க. வைகோ வந்தாரா? ஸோ அதனால் வந்து அரசியலில் வந்து நிமிடத்துக்கு நிமிடங்கள் மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றத்தை கணக்கில் வச்சு சொல்கிறேனே தவிர வேற ஒன்றும் இல்லை. அப்படி இல்லை. நாங்கள் வந்து இறுதியாக வந்து நாங்கள் வந்து எங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறோம். நாளைக்கு என்ன நடக்கிறது அது பார்க்கலாம். இல்லை சார், இல்லைங்க, அப்படி இல்லை. நோ அது மாதிரி எல்லாம் யாருமே எங்ககிட்ட பேசவும் இல்லை. அவங்க அஷூரன்ஸும் கொடுக்கலைங்க. சார் அதுதானே சார் ஆயத்தப்படுத்திக்கிறேன். தனித்து நிற்க போகிறதுக்கு தானே சார் சொல்லியிருக்கிறேன். இப்போ என்ன புதிய தமிழகம் கட்சி தனித்து போட்டியிடுவதற்காகத்தானே வந்து 2 நாளாக வந்து 300க்கு மேற்பட்டவர்களை நேர்காணல் கண்டு 60லேருந்து 70 தொகுதிகளை அடையாளம் கண்டது தனித்து போட்டியிடுவதற்குத்தானே. வேற என்னங்க அது? புதிய தமிழகம் கட்சி தனித்து போட்டியிடுவதற்குத்தான் தங்களை ஆயத்தப்படுத்திட்டு வேற என்ன அதில் சந்தேகம் இருக்குது? அது நீங்க சொல்லிக்கலாமே தவிர நான் சொல்ல, என்னுடைய கருத்தல்ல. எங்க நாமெல்லாம் வந்து அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் சண்டை வரும்னு நினைச்சோமா? கேஸ் தட்டுப்பாடு வரும்னு நினைச்சோமா? அதனால புதிய தமிழகம் கட்சி 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இன்றைய சூழலில் இந்த நிமிடம் வரையிலும் எங்களை வந்து தனித்து போட்டியிடுவதற்கு ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறோம் ஆச்சுங்களா. அதுக்கான நேர்காணல் முடிவிட்டு விட்டது, அவ்வளவுதான். இல்லை, அந்த மாதிரி சூழ்நிலை வராதுங்க. நாங்கள் வந்து இப்பொழுது வந்து ஒரு முக்கியமாக 60 இடம் கண்டுக்கிறோம். இன்னும் 20 மாவட்டத்தில் பார்க்குற போது அவர்களும் எல்லா எஞ்சியிருக்கிற தொகுதிகளிலும் போட்டியிட வேண்டும் என்று விரும்பினால் அதையும் நாங்கள் பரிசீலனை வந்து எல்லா தொகுதியிலும் போட்டியிடக்கூடிய சூழ்நிலை வரும். இல்லை, அந்த மாதிரி எல்லாம் இப்போ இன்னும் வந்து அதுக்கெல்லாம் ஒரே நாளில் இப்போ இல்லை, ஒரே நாளில் எல்லாருக்கும் தீர்வு சொல்லக்கூடாதுங்க. இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து 300 பேர்கிட்ட வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்கிறோம். புதிய தமிழகம் கட்சி 2026 சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடுவதற்கு எங்களை ஆயத்தப்படுத்திக்கிறோம். 150க்கு மேற்பட்ட மனதில் 60-70 தொகுதிகளை வந்து நாங்கள் அடையாளம் கண்டிருக்கிறோம். பொறுத்திருந்து பாருங்க. எங்களுடைய இல்லை, மறுபடியும் கூப்பிட்டா இல்லை, அதெல்லாம் சொல்ல நான் சொல்ல. அவருடைய கேள்விக்கு மட்டும்தான் பதிலை தவிர அது நானாக சொன்னது அல்ல. நீங்க நண்பர்கள் கேட்கறீங்க, அதுக்கு ஒரு பதில் சொல்றோம், அவ்வளவுதான். அப்போ இன்னைக்கு அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. இன்னும் வந்து புதிய தமிழ்நாட்டில் இன்னும் அரசியல் கள நிலவரங்களே வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகலை.
மனு தாக்கல் முடிந்து வித்ட்ரா முடிந்த பிறகுதான் வந்து தமிழ்நாட்டில் எப்படி அரசியல் களம் அமைகிறது என்று சொல்ல முடியும். எத்தனை அணிகள் இருக்கிறதுன்னு தெரியும். ஆச்சுங்களா? ஆட்சி மாற்றம் முக்கியம் அப்படின்னு சொன்னீங்க. ஆட்சி மாற்றம் வந்து முக்கியம், அதுக்காக தான் வந்து முயற்சி எடுத்துன்னு சொன்னீங்க. இப்போ நீங்க தனியா போட்டிடுறீங்க. திமுகவுக்கு எதிராக வந்து 4-5 அணிகள் வந்து போட்டிடுறதுனால மீண்டும் திமுக ஆட்சி வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாங்க. அப்படி நான் சொன்னாங்க. இல்ல ஓட்டுகள் சிதறம் இல்லைங்க. அப்படி நீங்க அப்படி சிதறி ஏங்க திமுகவுக்கு பாதிப்பு வரும் அப்படின்ற அந்த ஒரு கான்பிடன்ட் கூட டாக்டர் இல்லையே. எப்படிங்க நாங்க போட்டிட்டா திமுகவுக்கு பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்றதுக்கான கான்பிடன்ட் கூட இல்லையே. எல்லாம் அடுத்த பிரஸ் மீட்ல சொல்லுவோம். நாங்க வந்து ஒரே நாளைக்கு நீங்க சொல்லிட்டு பிரஸ் மீட் அப்புறம் நாளைக்கு அடுத்துக்கு வருவீங்க நீங்க.